ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்தः சமாச்சரன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகுந்த கருணையோடு ஒரு கருத்தை இங்கு உபதேசிக்கிறார். கீதா மாதா, கீதை அன்னை மிகுந்த கருணையுடன் ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படிப்பட்ட உணவை ஜீரணம் செய்ய முடியுமோ அதனை அறிந்து ஒரு தாய் உணவை அளிப்பது போல இந்த கருத்துக்களை நம் அனைவருக்கும் உபதேசித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த ஸ்லோகத்துல பகவான் ஞானிகள் மக்களுடன் பழகும் பொழுது எப்படி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை அழகாக உபதேசிக்கிறார். வித்வான், வித்வான்னு சொன்னா அறிவாளி, ஞானி, மெய்யுணர்ந்தவர். அவர் என்ன செய்யணும்னா, உலகத்துல மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? கர்மசங்கினாம், கர்மசங்கினாம்னா கர்மத்துல மிகுந்த பற்றுடையவர்கள். நான் நிறைய இந்த வேலை பார்க்கணும், வேலை பார்த்து நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு பெரிய பணக்காரனாகணும், நிறைய இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த வாழ்க்கை உண்மை பரம சத்தியம் என்று நினைத்து இந்த கர்மத்தில் பற்றுடன் செயல் புரிகின்ற அஜ்ஞானாம்னா அறிவிலிகள். அவர்களிடம் புத்தி பேதம் ந ஜனயேத். அறிவாளி என்ன செய்யக்கூடாதுன்னா, இது போன்று கர்மத்தில் மிகுந்த பற்றுடன் செயல் புரிகின்ற அறிவிலிகளை குழப்பக்கூடாது. ந புத்தி பேதம் ஜனயேத், புத்தி பேதம் ந ஜனயேத், புத்தி குழப்பத்தை அவர்களுக்கு உருவாக்க கூடாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் பயங்கர ஆர்வத்தோட உலகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். இன்பத்தை நோக்கித்தான் எல்லாருமே ஓடுறோம். அவன் நினைக்கிறான் இந்த உலகம் மிகுந்த உண்மை, இதுல நான் நன்றாக பணம் சம்பாதிக்கணும், உலக இன்பங்களை அனுபவிக்கணும், இதெல்லாம் பரம சத்தியம் என்று நினைத்து கொண்டு மிகுந்த பற்றுடன் ஆசையுடன் அவன் உலகத்துல செயல் புரிந்து கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட போய் சொர்க்கம் நரகமே உண்மை இல்லை. இப்போ வேதாந்த சாஸ்திரத்தின் அறுதி உண்மை என்ன சொல்லும் அப்படின்னா, பரம்பொருள் மட்டுமே உண்மை, உலகம் வெறும் தோற்றமே, ஜெகத் மித்யா, உலகம் என்பது மாய தோற்றம், இல்ல எதுவுமே அறுதி உண்மை கிடையாது அப்படிங்கிற இறுதி உபதேசத்தை இங்க கீதையிலையும் நம்ம பார்ப்போம். இந்த ஞானி அதை உணர்ந்தவர் தான். ஆனாலும் அவன்கிட்ட போய் புண்ணிய பாவம்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பான்னு அவனை குழப்ப மாட்டார், டிமோட்டிவேட் பண்ண மாட்டார். என்ன செய்வார் மாறாக அப்படின்னா, அவன் நன்றாக பணம் சம்பாதிக்கட்டும், நன்றாக உலக இன்பங்கள்ல அனுபவிக்கட்டும், ஆனா அதை தர்மமாக செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே அறிவுறுத்துவார். ரொம்ப முக்கியம். அதனால அவனுக்கு புத்தி குழப்பத்தை உண்டு பண்ண மாட்டார். அவனை கன்ஃபியூஸ் பண்ணி, அப்ப என்ன செய்வான், அவனுக்கு கர்மத்துல பயங்கர பற்று இருக்கு, அதையும் செய்ய முடியாம இதையும் புரிந்து கொள்ள முடியாம அவன் மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளாவான். அதனால அவனை குழப்பக்கூடாது. அவனுக்கு ஆர்வம் இருக்கா, நல்ல உலகத்துல ஒரு பிடிப்பு இருக்கா, நன்றாக செயல்புரி, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தர்மமாக செய், தர்மமாக பணம் சம்பாதி, தர்மமாக இன்பங்களை அனுபவி, தர்மமா எல்லாம் பண்ணு அப்படின்னு அவனை தர்ம வழியில் அந்த ஞானி அவனை வழி நடத்த வேண்டுமே தவிர தான் படிச்ச எல்லா சாஸ்திர விஷயங்களையும் அவனுடைய மனசுல போய் திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. சுவாமிஜி ரொம்ப இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுவார். அதாவது ஆத்மாவை பற்றிய விஷயங்கள் ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்லுவார். ஒரு வீட்டுல ஒரு இறப்பு நடந்திருக்கு, அங்க போறோம் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, அந்த யாருக்கு யார் ஒரு தந்தையோ தாயோ இழந்திருக்காருன்னா அவர்கிட்ட போய் ஆறுதல் சொல்லும்போது, நீ தைரியமா இரு, காலம் எல்லாத்தையும் சரி பண்ணும், நீ வா, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கோவிலுக்கு போகலாம், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரி, அவ்வளவுதான் சொல்லணுமே தவிர உனக்கு தெரியாதா ஆத்மா சாகவே அந்த இடத்துல போய் சொல்லக்கூடாது. கான்டெக்ஸ்ட் இருக்கு, அதாவது எந்த இடத்துல பேசுறோம், அந்த பர்சனுக்கு அதை ஏத்துக்கிறதுக்குள்ள பக்குவம் இருக்கா, இதெல்லாம் பார்த்துதான் வேதாந்தம். அதனாலதான் பொதுப்படியா எல்லாத்தையும் சொல்றது அப்படிங்கிறது ஏன் அதை ரெஸ்ட்ரிக்டடா வச்சிருந்தாங்கன்னா, முக்கியமான காரணம் அதற்கு ஒரு பக்குவம் தேவைப்படுகிறது. பக்குவத்துடன் நம்ம போய் குரு கிட்ட கேட்டோம்னா அது நன்றாக விளங்குமே தவிர, பொதுவா எல்லார இடத்துலயும் இதை போய் சொல்றது ஏன் சொல்றதுக்கு தயங்குறாங்க, ஏன் சொல்லக்கூடாதுன்னே கிருஷ்ணர் சொல்றார். யாருக்கு ஸ்ரத்தை இல்லையோ, யாருக்கு இதை புரிஞ்சுக்க சக்தி இல்லையோ அவன்கிட்ட போய் இதை சொல்லாதேனே சொல்றாங்க. ஏன்னா தேவையில்லாத அவர்களுக்கு மனசுல குழப்பம் அதிகரிக்கும். யார் உலகத்தை உண்மை என்று நம்பி செயல்ல புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தணும். ஆனா தர்ம வழியில பண்ணுன்னு சொல்லணும். நாளடைவில் அவனே வருவான். அவனுக்கே அதை தாண்டி வாழ்க்கையில சோகங்கள் கஷ்டங்கள்லாம் வரும்போது, ஏன் என்ற பிலசாபிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தரும் இந்த ஞான பாதைக்கு வந்துதான் ஆகணும். இவ்வளோ நேரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட ஃப்ரெண்டா இருக்க, அர்ஜுனனோட ஃப்ரெண்டா இருக்கார். ஏன் கீதையை போர்க்களத்துலதான் சொல்லணுமா? ஏன் சொல்லலைன்னா, அவன் சிஷ்யனாக மாறின பிறகுதான் இதெல்லாம் பகவான் பேசி கொண்டிருக்கிறாரே தவிர ஃப்ரெண்டா இருக்கும்போது கீதை சொல்லலை. நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். பகவானே
புத்தி குழப்பத்தை ஞானிகள் ஏற்படுத்தக்கூடாது, மக்களிடையே அவர்கள் ஏற்படுத்தக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும்னா சர்வ கர்மாணி சம் ஆச்சரன், எல்லா செயல்களையும் நன்றாக கடைபிடித்து கொண்டு. இந்த ஆச்சரன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆச்சாரியர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆச்சாரியர்னா யாருன்னா யார் தான் சாஸ்திரங்களை நன்றாக கற்று அதன்படி வாழ்ந்து பிறரையும் அதன்படி வாழச் செய்கிறாரோ அவருக்கு தான் ஆச்சாரியர்னு பேரு. இப்போ நம்ம குழந்தைகிட்ட வந்து நீ மொபைல் ஃபோன் தொடக்கூடாதுன்னு சொன்னா நம்மளும் தொடக்கூடாது. நானும் 2 மணி நேரம் யூஸ் பண்ண போறது இல்லை, நீயும் 2 மணி நேரம் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா அது ஒரு டீல் இல்லையா. ஆக தான் கடைபிடிச்சுதான் வழி காட்ட முடியுமே தவிர நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ பண்ணுன்னு சொல்லும்போது அந்த குழந்தை அதை எப்படி ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஞானி வந்து இவரும் செயலாற்றுகிறார். சர்வ கர்மாணி சம்மாச்சரன், அவருடைய நிலையில் அவர் தலைமை பொறுப்புல அவர் என்னென்ன பண்ணணுமோ அவரோட டியூட்டிஸ் எல்லாம் ஒழுங்காக செய்து கொண்டு ஜோஷயேத், ஜோஷயேத்னா பிறரையும் செயலில் தூண்ட வேண்டும். நல்லா பண்ணுப்பா, நல்லா பண்ணு, உற்சாகமா பண்ணு, காலையில வா கோவிலுக்கு போலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு நன்றாக ஆன்மீக செயல்களில் அவருக்கு தெரியும். படிப்படியாக படிப்படியாக எப்படி இவனுடைய மனப்பக்குவத்துக்குரிய செயல்கள்ல எப்படி இவனை ஈடுபடுத்தணுங்கிறது அந்த ஞானிக்கு தெரியும். அதை தான் அவர் செய்வாரே தவிர இந்த உலகமே உண்மை இல்லை, நீ செயல் புரியவே வேண்டாம், ஆத்மா அகர்த்தா, ஆத்மா ஒரு பொழுதும் செயல் புரியாதது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் கீதையில 2வது அத்தியாயத்துல. அந்த கருத்தை எல்லாம் உலகத்தில் பற்றுள்ள ஒரு மனிதரிடம் சென்று சொல்லி அவனை குழப்பி அவன் இருக்கிற வேலையும் விட்டுடுவான், டிப்ரெஷன்ல போயிடுவான். அப்படி இல்லாமல் சரியான குரு தான் நன்றாக வழி காட்டுவார். அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மனிதருக்கு மனிதர் மாறுபடும் இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வாழ்க்கை நிலையில மனநிலையில அவருக்கு அந்த நேரத்துல என்ன உபதேசமோ அதுதான் சொல்ல முடியுமே தவிர எல்லார்கிட்டையும் போய் பொதுவா இந்த வேதாந்தத்தின் அறுதி உண்மைகளை ஞானிகள் உரைப்பதில்லை. எவ்வளவு முக்கியமான கருத்தை பகவான் இங்க சொல்லியிருக்கிறார். ஆக அறிவிலிகளிடம், அதாவது உலகத்தில் மிகுந்த பற்றுடன் கூடிய அறிவிலிகளை புத்தியை குழப்பக்கூடாது. இந்த ஞானியான அறிவாளியானவர் என்ன செய்யணும்னா அவர்களை குழப்பாம இவர் நன்றாக எல்லா செயல்களையும் செய்து கொண்டு அவர்களை தர்ம வழியில் நன்றாக செயல் புரியும்படி தூண்ட வேண்டும். அந்த தர்மமே, அந்த தர்ம அனுஷ்டானமே அவனுக்கு நல்ல மனப்பக்குவத்தை கொடுத்து மன தூய்மை கொடுத்து அவனுக்கும் குரு கிடைப்பார், அவனும் நன்றாக சாஸ்திரத்தை படிப்பான், அவனும் இந்த பாதையில வருவான், அவனே புரிஞ்சுப்பான். நம்மளே போய் ஆரம்பத்துல சொல்லி குழப்பக்கூடாது என்ற அருமையான கருத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.